வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ ஆக்சிஜன் பல்பை குமார் எடுக்க போகிறத பார்த்துட்டு சக்திவேல் வந்து கோபப்படுறாரு. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க இவன் ஒரு மாதிரி அழுதுட்டு உண்மையை சொல்ல வரும்போது போலீஸை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து குமார் ஓடிட சக்திவேல் என்ன பண்ணுறாரு, போலீஸை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட பழனியே வர்றாரு. அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்க முத்துவேல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து நானும் கதினும் பேச போனோம். இந்த மாதிரி அப்போ குமார் வந்து பிரச்சனையாகி அவன் என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸு, அப்போ கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை, குமார் தானே தள்ளிவிட்டா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, இல்லை வேணாம் நான் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ எல்லாம் உண்மையே தெரிஞ்ச பழனி என்ன பண்ணுறாரு, எல்லாரும் பார்க்க வராங்களே அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுறாரு. சொன்னோன்னா அப்போது கோமதி போய் என்ன பண்ணுறாங்க, சக்திவேலை திட்டுறாங்க. என் பையன் மேலே பழி போட்ட, இப்போ உன் பையன் தப்பு பண்ணியிருக்கால, போலீஸில் பிடிச்சிக்கூட அப்படின்ற மாதிரி கேட்க அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு மாமா போயிருக்காரு, நீ போய் விஷயத்த சொல்லி கதிரை கூட்டு வான்ற மாதிரி சொல்ல, பழனி உடனே ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததெல்லாம் பாண்டியன் கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கதிரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து அவனுக்கு ஆறுதிலாம் எடுத்து வீட்டில் வர வச்சுட்டு ஒன்றும் கவலைப்படாத ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்திவேல் என்ன பண்ணுறாரு, குமாரை தேடி அங்கே இங்கேனாலே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் பக்கமாக உட்காந்துருக்காரு. இவர் போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சக்திவேல் சரியான அடி அடிக்கிறாரு. என் அண்ணனை நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவ, நீ அதை எப்படி தள்ளி விடுன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்க அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.